கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். அன்பார்ந்த நேயர்களே, இந்த குரோதி வருடம் சொல்லக்கூடிய அருமையான வருடம். இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திரை மாதத்தில் 18ஆம் தேதி, அதாவது மே 1ஆம் தேதி 2024 ரிஷபத்து பெயர்றார். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார்னு பார்ப்போமா? அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதுவரையில் 6ல் இருந்து குரு, தனக்காரனான குரு உங்களோட கடனாளி ஆக்கிட்டு இருந்தார், கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தார், துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தார், துயரப்படுத்திக்கிட்டு இருந்தார். அத்தனையும் விட்டு விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு பெயர்ச்சி. சரி சாமி, இந்த குரு பெயர்ச்சி எனக்கு என்னென்ன நல்லது செய்யும், ஏதாவது நல்லது செய்யுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, பெயர்ச்சியான குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறியிருக்கார். அது உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் வீடு. குருவை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்த பலம் பெறுத்துவார். அதே போல் அவருடைய பார்வைகள் மூலியமாகவும் பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவுக்கு விசேஷ பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை விசேஷமான பார்வை. இதை தவிர சப்தம பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வையும் குருவுக்கும் உண்டு. சரி, இப்போ 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியை பார்க்குறார். ராசியை பார்க்கறதுனால என்ன சிறப்பு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதுவரை அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் உங்களுடைய சுயமுயற்சியை தூண்டிவிட்டு புதிய தொழில் தொடங்கி தொழில் அதிபராகக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பார்ப்பார். தனக்காரனான குரு ராசியை பார்க்கும்பொழுது முன்முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்மளோட இதில் பொறுத்தளவுக்கு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு நீங்கள் போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். சுயமுயற்சி சுயமுயற்சி சுயமுயற்சி. சரி, அப்போ வேலை, நல்ல வேலை பார்த்துக்கிட்டு நான் வேலையும் பார்த்துக்கிட்டு தொழிலும் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக வேலையும் தொழிலையும் நல்லபடியாக அமைச்சு கொடுப்பார். சரி, இதே போல் தொழிலில் பார்ட்னர் மூலியமாக இத்தனை நாளாக ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. அப்போ அந்த ஏமாற்றப்பட்ட பார்ட்னர் மூலியமாக அவருக்கே இப்போ ஒரு பிரச்சனை வந்து அவர் உங்கள்கிட்ட சரணாகதி அடைஞ்சு அவர் உங்கள்கிட்ட நல்லபடியாக நடக்க ஆரம்பிப்பார். எப்போ உங்களுடைய பார்ட்னர் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்போ வருமானம் பெருக ஆரம்பிச்சிடும். சரி, அடுத்தது 7ஆம் இடம்ன்றது லைஃப் பார்ட்னரையும் நாம் சொல்லக்கூடிய இடம். நீண்ட நாட்களாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்ன காரணம்னு தெரியாமலே நம்ம ஜாதகம் பார்ப்போம், அவங்க ஜாதகம் பார்ப்பாங்க, அவங்க பொருத்தம் இருந்தால் நம்ம பொருத்தம் இல்லை, அப்படியே பொருத்தம் வந்தாச்சுன்னா நமக்கு பொண்ணு பிடிக்கல, குடும்பம் பிடிக்கல அப்படின்னு நிகழ்த்திட்டு இருந்தது அத்தனை பேருக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி ஆனதுலேருந்து 90 நாளைக்குள்ளார நிச்சயதார்த்தமும் இந்த வருட கடைசிக்குள்ளார கண்டிப்பாக திருமணமும் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அர்த்தாசிரம சனியும் குருபலமும் வரும்பொழுது தான் ஒரு ஜாதகருக்கு திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுப்பார். சரி, அதே போல் திருமணமாகி ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காத அன்பர்களுக்கு எல்லாருக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக வம்சம் விருத்தி கிடைக்குமா? வம்சம் விருத்தி கிடைக்கும். வம்சம் விருத்தி கிடைச்சாலே, குழந்தை பிறந்துட்டாலே அந்த குடும்பம் குதூகூலமாக இருக்குமா? குதூகூலமாக இருக்கும். அப்போ அது அடையக்கூடிய வாய்ப்புகளும் அதற்குண்டான நேரமும் இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அடுத்தது குருவுடைய விசேஷ பார்வை 5ஆம் பார்வை. 5ஆம் பார்வையாக அவர் உங்களுடைய 11ஆம் இடமான கன்னியை பார்க்குறார். 5ஆம் இடம் பார்வை பார்க்கும்பொழுது 11ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு லாபம் லாபம் லாபம். செய்கின்ற தொழில் மூலியமாக
அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ரொம்ப நாளாக குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக கிடைக்கும். ஏன்னா குரு 11 உண்டான கேதுவையும் பார்க்குறார். கேதுன்றது ஞானக்காரகன், தெய்வ தொடர்பு ஏற்படுத்தக்கூடியவன். அதே போல் ரொம்ப நாளாக செஞ்ச செய்கைக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருந்தவங்களுக்கு புகழ் மற்றும் பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாட்களாக 2வது திருமணத்திற்கு உண்டான யோகம் இருக்கா அப்படின்றவங்களுக்கும் 2வது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களில் உண்டாக்கி கொடுப்பார். சரி, அடுத்தது 2 நம்பர் 3 அப்படின்றத பொறுத்தளவுக்கு 11ஆம் இடம் அப்படின்றது தொடர் வருமானம். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு மக்களோட தொடர்பு ஏற்படுத்தி அதன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் புதிய புதிய தொழில்கள் தொடங்கி அதன் மூலியமாக தொடர் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு அவங்க மூலிமா புதிய தொழில்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் தொடங்கி தொடர் வருமானம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்கள். இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். 3ஆம் பாவம்ன்றது கம்யூனிகேஷன் பாவம்ன்றது. இதுவரை நீங்கள் சொன்ன அத்தனையுமே எல்லாராலையும் உங்களோட மேலதிகாரியும் சரி உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களும் சரி தவறுதலாகவே புரிந்து கொண்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு பதவி அத்தனையும் தடைப்பட்டு போணுச்சு. இப்போ அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கம்யூனிகேஷன் துறையில் இருக்கக்கூடியவங்க, ஐடி செக்டாரில் இருக்கக்கூடியவங்க, தகவல் தொடர்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் முன்னேற்றம். எப்படி முன்னேற்றம்? நீங்கள் செய்த காரியங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதா முன்னேற்றம். சரி, முன்னேற்றம் மட்டும்னாக்க பதவி உயர்வு. சரி, பதவி உயர்வு மட்டும்தான் கிடைக்குமா சாமி? கண்டிப்பாக பண வரவும் கிடைக்கும். ஏன்னா தனக்காரகனே பார்க்குறார். தனக்காரகனே பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, குரு பெயர்ச்சி அப்படின்னா சந்தோஷமான விஷயம்தான். பகலவன் இருள் முங்கி இரவு முடிஞ்ச வெளிமானி பகல் சூரியன் விடும்போது மனசுக்கு நிம்மதி தெளிவு தெம்பு எல்லாம் வருது இல்லையா, உற்சாகம். இந்த மாதிரி குரு பெயர்ச்சி அழகாக சப்தமாக சொல்லக்கூடிய விருச்சிகத்துக்கு ரிஷபத்தில் பேர்ந்த உடனே அட்டகாசமாக ராசி அதிபர் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னா அவர் தான் முதல்ல ஆரம்பத்தில் அரைஞ்சி ஆடி மாதம் இந்த ஆணி மாதம் வரைக்கும் தொடர்ந்து குருமங்கள யோகத்தை கொடுக்குறாரு குருவோடு சேர்ந்துட்டு. அப்புறம் குரு அவர் செவ்வாய் பிரிஞ்சு போனவொடனே மீனத்து போனோடனே வக்கரமாகி இருந்தாலும் தோஷம் போகிறது பிரச்சனை இல்லை. செவ்வாய்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் கொடுத்தாரு, 8ஆம் பாறைன்னு கொடுத்துருக்கான். நல்லாங்காலத்தில் செவ்வாய் வந்து நேரில் பார்த்தாலும் நம்ம உணர்ச்சி தூண்டி விடும். 8ஆம் பாறை கொடுத்தாலும் இன்னும் ரோஷத்தோடு பார்க்கும். அங்கே மீனத்துக்கு போன ரோஷத்தோடு பார்த்து கண்ணியில் இருக்கிற உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிற கண்ணியில் கேது அவர் போய் பார்த்துட்டார். செவ்வாய் கேது ஒன்றெல்லாம் கிடையாது. செவ்வாய் நல்லா காலத்துல வக்கரம் இதாகி பாயாகி ஜீரோவாக இருக்காருங்க. மீனத்தெல்லாம் பவர் இல்லை. அதவே பார்த்து 4ஆம் வேலை பார்த்துட்டு பாழாச்சு. அப்புறம் இந்த இது சும்மலாக அந்த கேது வந்து கடகத்தை பார்க்கும்போது கடகத்தில் ஆடி மாதத்தில் சூரியன் ஜீரோவாகிடுறார். நல்ல காலம் கூடையே புதனும் சுக்கரனும் உட்காந்துருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு நிலையில தான் உங்களுடைய சம்பந்தப்பட்ட புதன் சுக்கரன் ஒரு அனுகூலமாக இருந்திருக்கார். கடத்தரமாக சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் அவரே அயனசைன போகஸ்தானாதிபதி. அவருக்கு கூடையே இருந்து அனுகூலமாக செயல்படுறார். அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. புதன் லாபத்தானாக இருந்தாலும் அவரே அட்டமாதிபதியாக இருக்கார். அதனால் கொஞ்சம் செவ்வாயினுடைய போக்குக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறார். இல்லைன்னா நமக்கு என்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் வாழறது கஷ்டம். நமக்கு எவ்வளோ சோறு போடுறோன்னு அவன் நம்ம முறைச்சி நாசம் பண்ணிட்டு நம்ம இஷ்டத்துக்கு இருந்தானே எப்படி இருக்குமோ அதுதான் அகங்காரம். அது இந்தாட்டி சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணுறதுனால தப்பிச்சுது. செவ்வாய் அதிக பங்கு செவ்வாய் முதல்ல இருந்தது மாதிரி பின்னாடி அவ்வளோ இல்லை. அதுதான்
அதனால் நல்லது தான் எல்லாமே. நம்மளுடைய பூர்வ புண்ணியாதி குருவே வாலண்ட்டாக தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கார். அவர் பாறை இருக்குல்ல, அவருடைய பாறையும் உங்களுடைய ராசிக்கும் அதே சமயத்தில் 3ஆம் வீரியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த மகரத்துக்கும் கிடைக்கிறது. அதே சமயத்தில் குருவனுடைய பாறை லாபஸ்தானத்துக்கும் கிடைக்கிறது. இது என்ன வேணும்? வீரியஸ்தானம் லாபஸ்தானம் நடந்ததுன்னா இந்த கேது உட்கார்ந்துருக்காக ஒரே காரணம் தோஷம் கர்மங்கள்னால இருக்குது. அந்த கர்ம தோஷம் மொத்தமாக பிரிஞ்சிருது. ஸோ தோஷம் நீங்கி நமக்கு ஒழிய அதுவே பரிகாரம் எல்லாம் கிடைக்கிறதுனால விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தாய் குலம் அனுகூலமாக இருக்குது. ஸோ நம்ம கலைகள் விருத்தி பண்ணுறதுக்கு வேண்டிய வழிகள், படிப்பு, விஞ்ஞானம், தொழில், பொதுவாகவே இவெல்லாம் விருச்சிக ராசி இந்த மருத்துவராக இருந்தான்னா ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸ்பர்ட்டு. வக்கீலாக இருந்தான்னா அடித்து நொறுக்கி போட்டுருவாங்க. அப்புறம் தான் யோசிப்பார், நம்ம காசுக்காக பண்ணாமல் பந்தாக பண்ணாமல் சாமர்த்தியமாக நம்ம பண்ணியில் பண்ணாமல். ஸோ தர்க்க சாஸ்திரம் நமக்கு எஃபெக்டிவாக நல்லா கொடுத்து மூளை நல்லா ஒர்க் பண்ணானே, அது பாவம் தானே, தப்பு காரியம் அவன் பண்ணால் நம்ம கஷ்டப்பட்டு தான் பண்ணுறக்கா தப்பு காரியம். ஐயையோ, அதில் பாவத்துக்கு பனிஷ்மெண்ட்லாம் போயிடும். குரு லாபத்தை பார்க்குறதுனால அது மீறி எனக்கு நிறைய செல்வம், ஒரு அந்தஸ்து, பொருளாதாரத்துலேருந்து எல்லாம் வாழ்க்கையில் உயரத்துலேருந்து உலக அளவுக்கு சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு செவ்வாய்க்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, நிமிர்ந்துக்கு சக்தி கொடுப்பாரு, எதிர்த்து போகிற சக்தி கொடுப்பாரு, எல்லோரும் கௌரவத்தை உண்டாக்குற வழி பண்ணி கொடுப்பாரு. தனியும் பண்ணி கொடுக்குறாரு. ஆடி மாதத்துலேருந்தான் அவருடைய திறமை தெரியும். உங்கள் திறமையை வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கும். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐப்பசியில் ப்ராப்ளம் உண்டாக்கி ஒரு இருள் சூழ காலம் வரும். என்னது மழை காலம், அதுக்காக சொல்ல வரல. இருள் சூழ காலம்னா வாழ்க்கையை நாம் தம்பித்து போவோம் எல்லாருக்கும். நான் குரு பார்வையற்று கிடக்குது. அதனால் இந்த கிரகங்கள்லாம் அப்படி இருக்குது. கார்த்திகை மாதம் வந்த பிறகு தான் வெளிச்சம் ஒரு மறுபடியும் வரும். சனி, செவ்வாய், குரு, புதன், சூரியன் எல்லாத்தையும் எல்லாம் பார்க்கக்கூடிய குருவை தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வச்சுருக்காரு. இன்டெரக்டாக நிச்சயத்தை பார்க்கும் சனீஸ்வரன். 10ஆம் வரையெல்லாம் கும்பத்திலிருந்து அது எங்கேயும் நகரதா ஐடியாவே இல்லை. சனீஸ்வரன் அங்கே உட்காந்து தான். அதே மாதிரி வக்கரமெல்லாம் நாங்கள் எதிர்த்தோம். அதே மாதிரி குரு நகரவே இல்லை. வக்கரமெல்லாம் பின்ன முன்னே போகணும்னு இல்லை, கிடையில அப்படியே உட்காந்துட்டு. இந்த விஷயத்தில் அது ஒரு அனுகூலம். குருவனுடைய பாறை வக்கரமாக இருந்தாலும் அனுகூலமாக இருக்கும். சனீஸ்வரன் பாறை வக்கரமாக இருந்தாலும் பாதிப்பு தான் செய்யும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக 6ஆம் இடத்துல இருந்த குரு 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் இருந்து நிவர்த்தி. ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது நிவர்த்தி ஸ்தானம். அப்போது குரு உங்களுக்கு நிவர்த்தி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அத்தனை விஷயங்கள்ல இருந்துமே நிவர்த்தி. குரு 7ஆம் இடத்துல நிவர்த்தி ஸ்தானத்தில் இருந்துட்டு குரு எதை பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய இது. அதாவது குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலை, உங்களுடைய ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் தான் இது 11ஆம் இடம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி லக்னத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். இது என்னென்னா உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்க போகுது. இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஃபஸ்ட்டு இப்போ ப்ரையாரிட்டி எதுனா விருச்சிக ராசிக்கு தான். அதாவது இவ்வளோ நாளாக அர்த்தாஷ்டமத்து சனி உங்களுக்கு இருந்திருக்கும். அதாவது ஒவ்வொரு இதுலேயும் 7.5 சனி முடியுது, அதுக்கப்புறம் அர்த்தாஷ்டமத்து சனி, இப்படியே எவ்வளோ நாளாக சொல்லுவீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். பட் ஆனால் என்னென்னா குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த குரு பெயர்ச்சியில் பல விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியுங்க. உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கனால சொசைட்டியில் பேர் புகழ் எல்லாமே இருக்கும். பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் கூட இந்த பிரச்சனைகளாக இருந்து விடிவு உங்களுக்கு வந்துடும். என்ன சொல்யூஷன் தெரியாமல் மண்டே பிச்சுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது இந்த குரு பெயர்ச்சி ஒரு பொற்காலம் தான். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, A to Z எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே என்ன செய்யலாம், அதிலிருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக 100% உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க. கடன் பிரச்சனையா, கடன்லேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டு. இவ்வளோ நாளாக கடன் பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த கடன் நிவர்த்தி எப்படி ஆகும்னா அதுக்கு உண்டான சோர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த கடனை இந்த வகையில் தான் நம்ம என்ன தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சோர்ஸை ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ட்ரை பண்ணுங்கள், அதுக்கு உண்டான சோர்ஸ் உங்களுக்கு தானாக கிடச்சிரும். கடன் பிரச்சனையிலேருந்து பெரும் மூச்சு விடலான்னு வச்சுக்கோங்களேன். அப்பாடா
அப்பாடா சாமி ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பொதுவாக விருச்சிக ராசி வந்து உழைக்கிறதுக்கு வந்து எப்போவுமே தயங்க மாட்டாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லையா. நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாமே சாதாரணமாக தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு போகக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். உங்களுக்கு இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணுமோ அத்தனை விஷயங்களும் உங்களால் சாதிக்க முடியும். 11ஆம் இடத்துல இருக்கனால தொழில் மூலிமா நல்ல லாபங்கள், அதிகமான லாபம், நீங்கள் எதிர்பார்க்காத லாபங்கள்லாம் வந்து சேருங்க. ஏன்னா உங்களுக்கு குரு வந்து 11ஆம் இடத்தை பார்க்குது. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில், 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து லாபம், நல்ல லாபம், பெருத்த லாபம் அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் ஒரு சின்ன விஷயம் எஃபர்ட் போட்டு சின்னதாக ஒரு விஷயம் செஞ்சுருப்பீங்க, அது பல வகையில் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா தூக்கி கொடுத்துரும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரப்போகுது. அதாவது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன், அதாவது விபரீத ராஜயோகம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது வந்து உங்களுக்கு நடக்க போகுதுங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு முன்னாடி சீனியர் இருப்பாங்க, உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அதாவது நீங்கள் நினைக்கிறதா இருந்தாலும் சரி, கிரகங்கள் என்ன நினைக்குதோ, என்ன விஷயங்கள் கொடுக்குதோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது. நமக்கெல்லாம் எப்படிப்பா கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த சீனியர் ஏதாவது ஒரு அலிகேஷன் வரலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கட் ஆகி உங்களுக்கு தானாக தேடி வரும். எப்படி இப்படி நடந்துச்சு, அதிசயம்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு குரு வந்து உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகிறாரு நிறைய விஷயங்களை. அதை வாங்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கங்க. விருச்சிக ராசிக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. 7ஆம் இடத்துல இருக்கிறனால பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. உங்களுக்கு நிறைய உழைப்பு இருக்குது, நீங்கள் முதலீடு மட்டும் என்னால் போட முடியாது, உழைப்பை போடுறேன், என்னோடய திறமைகளை காமிக்கிறேன், நிறைய விஷயங்களை எடுத்து கொண்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க பார்ட்னர்ஷிப்புக்கு, உங்கள்கிட்ட முதலீடு இல்லாத ஒரே காரணத்தினால. பட் ஆனால் இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி பிஸ்னஸுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வரக்கூடிய டைமில் யாராவது கேஸ் போட்டு அதை இழுத்தடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஃபேவராக மாறி உங்களுக்கு உண்டான ஷேரு, அதாவது ப்ராப்பர்ட்டியில் என்ன ஷேரோ அது உங்களுக்கு தானாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இளைய சகோதரன் சகோதரிகளிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அவங்களுடைய ஆதரவும் சுமூகமான உறவும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. அதேமாதிரி தாயார் வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கி அந்த சொத்துக்களில் உங்களுக்கு உண்டான ஷேரெல்லாம் வந்து தானாகவே கை கொடுக்கும், தானாகவே சேரும். அந்த இதிலேருந்து நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு பிஸ்னஸுக்கு வந்து பண்ணுறதோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறதோ பாருங்கள். எக்கனாமிக்கலாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதாவது ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இவ்வளோ நாளாக உங்களுக்கு திருமண தடைகள் இருந்தாலும் இப்போ குரு வந்து களத்திர ஸ்தானத்தில் தான் வந்திருக்காரு. 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 100% இல்லைங்க, 200% வந்து குரு பலம் இருக்குது, அதிகமாக இருக்குது. இந்த டைமில் வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணி பழிக்கலைன்னா கூட இந்த டைமில் வந்து அந்த கலத்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் குரு கொடுக்கறதுனால திருமணம் உங்களுக்கு ஈஸியாக ஆகும். அதே மாதிரி 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது விருப்பம், அதாவது நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, பட் இவ்வளோ நாளாக பேரண்ட்ஸ் வந்து சம்மதிக்கலை, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனால நீங்கள் விரும்பினவங்களே மனம் முடிக்காமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் இல்லையா. இப்போ வந்து என்னென்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி நல்ல ரேங்க் ஹோல்டராக வரதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. பிஜி படிக்கிறவங்களுக்கு, அதாவது உயர்கல்வியில் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பிஜி கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணுறனாலும் இந்த டைமில் நல்லா ஜாயின் பண்ணுங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரும். எம்ஃபில் பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல நீங்கள் உங்களுடைய விஷயங்களை நல்ல முறையில் என்ன செய்வீங்க, அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுவீங்க. அது வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய ஆராய்ச்சிக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மதிப்பு அப்படிங்கிறது கிடைக்குங்க. கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதம் தான். ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும். இவ்வளோ நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய சோஷியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்களை உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். 3ஆம் இடம் அப்படிங்கிறது சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியாங்கிற விஷயங்களில் நீங்கள் வந்து என்னென்னா எக்ஸ்போஸ் பண்ணணும். அது மூலிமா உங்களுக்கு என்னது, நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி தானாக தேடி வரும். கலைத்துறை
கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், விருதுகள் கிடைக்கும். உங்களுக்கு வந்து சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைம்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நாளாக உங்களுக்கு எந்த பட வாய்ப்புகளும் வராமல் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த டைமில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 11ஆம் இடத்தை பார்க்குது, நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம். 7ஆம் இடம்ங்கிறது வந்து நமக்கு தேடி வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் 7ஆம் இடம் தான் குறிக்கும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு சில விஷயங்களை முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த பதவி நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அது கிடைக்காம உங்களுக்கு தள்ளி போயிட்டே இருக்கும். இப்போ வந்து என்னென்னா தானாகவே தேடி வரும். எனக்கு வேண்டாம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு விட்டு கொடுக்குறதோ அல்லது கட்சி மேலிடத்துலேருந்தே உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. இந்த குரு பயிற்சியில் குருபலன் பூரணமாக இருக்குது. கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்க முடியும். அரசியல் துறையாக இருந்தால் பெண்களை பொறுத்த வரைக்கும், அதாவது உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே சாதிக்க முடியும். அதாவது 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது உங்களுக்கு தடை அப்படிங்கிறது தலை மேலே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். எதை தொட்டாலும் தடைகள் அப்படின்னு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த குரு பலன் வந்து உங்களுக்கு, இந்த குருவுடைய பலம் வந்து என்னென்னா 100% உங்களுக்கு இந்த வருஷம் உறுதியாக உண்டு. 2024ங்கிறது நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஆண்டாக மனசில் கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நடக்க போகுது. என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் உங்களால் உறுதியாக செய்ய முடியும். அதாவது ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா கூட இந்த வருஷம் நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஃபேமிலியே உங்களுக்கு புரிஞ்சுட்டு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதோ அந்த இடத்த நீங்கள் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி. சின்ன சின்ன விஷயங்களை முயற்சி பண்ணாலே உங்களுக்கு பெரிய விஷயங்கள் வந்து தானாக கை மேலே வந்து நிற்கும். சின்னதாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது எங்கேயோ பரவி என்ன செய்யும், ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக வந்து கை மேலே வந்து நிற்கும். அது வந்து உங்களால் நம்பவே முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். பொதுவாகவே 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னென்னா நல்ல எக்கனாமிக்கல். எதை தொட்டாலுமே வெற்றி, எதை தொட்டாலுமே லாபம், ஆசை அபிலாசைகள். உங்களுடைய ஆசை என்னமோ அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் போடும்போது அத்தனை விஷயங்களும் என்ன செய்யும், உங்களுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பிஸ்னஸுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் எப்படி கிடைப்பாங்க, தானாக தேடி வருவாங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன விஷயங்களாக முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனை விஷயமும் தானாக உங்களை தேடி வரும். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே என்னென்னா பம்பரமாக சுழண்டுட்டே இருக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அதாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைமே கிடைக்காது. அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்பு யாருக்கு முதன்மையாக இருக்குன்னா விருச்சக ராசிக்கு தான் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடம் நிவர்த்தி ஸ்தானத்தில் வந்திருக்கு. நிவர்த்தி ஸ்தானம்னா உங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி தானாக தேடி வரக்கூடிய அமைப்புகள் தான் இந்த குரு பயிற்சியில் இருக்குது. அதனால் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்தை பார்க்குது. 3ஆம் இடம்ங்கிறத முயற்சி, கம்யூனிகேஷன்ஸ் எல்லா விஷயங்களும் குறிக்கக்கூடியது. அப்போது நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன மெயினாக நீங்கள் வளர்த்துக்க வேண்டியது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். அதாவது ஒரு நல்ல தகவல் தொடர்பு. உங்களுக்கு எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் அதனால் என்ன பயன், மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும். உங்களோட திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தும் போது மட்டும்தான் அது என்ன செய்யும், பலருக்கு சென்றடையும். அது மூலிமா தான் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த குரு பயிற்சி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாய்ப்புகள் தானாக தேடி வரப்போகுது அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன். அது எப்படி தேடி வரும், அப்போது உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தணும், வேறு எதுவும் கிடையாது. 11ஆம் இடம் அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்கள், லாபம், குபேர சம்பத்துக்கு ஒப்பான விஷயங்கள், கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு உறுதியாக உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.